ஸோ ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டீல் த பிரெயின் ராட் தான் விளையாட போகிறோம். அதில் வந்து இந்த கப்பாட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதான் நம்ம விளையாட போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உள்ளே போகுது, அப்படியே போயிடுச்சு. வாங்க அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு லெவலை தொடங்கலாம். ஸோ நம்ம பாயாகவே இருந்துக்கலாம். என்ன கொடுக்குறாங்க, பிர்பிர் பார்த்தா பின் கொடுக்குறாங்க. ஸோ வாங்கிக்கலாம். ஸோ இங்கே நிறையா வரும் இந்த கேம், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் பேர் நான் இதுக்கு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும் அப்பப்போ, இல்லைன்னா வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க நம்ம பொருட்கள் எல்லாம். ஸோ இது இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அது வந்து நம்ம டைமண்ட் வேணும், நம்மகிட்ட டைமண்ட் இல்லை. ஸோ இங்கே ஒருத்தன் உள்ளே போய் நிற்கிறான் பார்த்தீங்களா, இந்த ஹேண்ட் இருக்கும், அதை அப்படியே அடிச்சுக்கலாம் அவனை. ஸோ இப்படி தள்ளி விட்டுறலாம். இப்போ நம்ம இந்த கேட் சாத்திட்டோன்னா யாருமே உள்ளே வரமாட்டாங்க. ஸோ வாங்க நம்ம போய் வாங்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஜீப்ரா லீனி. ஸோ நம்மகிட்ட அதுக்கு நிறையா காசு வேணும். ஸோ அந்த பிர் பார்த்தா பிம் அப்படின்னு ஒன்று சொன்னோம்ல, அதை அவன் வந்து நம்மளுக்கு காசு கொடுப்பான். ஸோ இங்கே நிறையா பேர் இருக்காங்க. இன்னொரு பேர் யார் யார் தெரியுமா? ஸோ யார் யாருக்கு தெரியும்னு சொல்லுங்கள். தாத்தா சஹோர். ஸோ இவன் வந்து நல்ல காசு கொடுப்பான். ஸோ வாங்க நம்ம பேஸ் போய் லாக் பண்ணிட்டு வந்துடலாம். எவனாச்சு தீஃப் வந்துடுவான், தீஃப். ஸோ அவன்லாம் சூப்பராக இருப்பான். ஸோ அவனை வாங்க முடியல. ஸோ இங்கே வந்து இது வந்திருக்கும், பிரெயின் ராட் வந்து அங்கே போய் கொடுக்கணும். ஸோ இது வாங்க முடியுதா? வாங்க முடியல கைஸ். ஸோ திராப்பி வாங்கலாம், அதுவும் வாங்க முடியல. எதுவுமே வாங்க முடியல கைஸ். நம்மகிட்ட காசு கம்மியாக இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்களா கேப்புச்சினோ அசசினோலாம் வச்சுருக்காங்க. நம்ம அங்கே போய் வந்து ஸ்டீல் பண்ணிட்டு வர முடியும். சரி, நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். ஸோ இப்படி உள்ளே போனால் அப்படியே இந்த இது திறந்துருச்சுன்னா அப்படியே உள்ளே போய் ஸ்டீல் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களாம் வாங்க முடியாது. ஸோ இங்கே நிறையா பேர் வருவாங்க. ஃப்ளூராக நல்லா காசு கொடுப்பான். அப்புறமும் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எத்தனை பேர் வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம டக்குன்னு போய் பூட்டிடலாம். பூட்டிட்டு இந்த மணியெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்கே பேஸ் இல்லாமல் மேலேயும் பேஸ் இருக்கும், வந்து நம்ம வாங்கிக்கணும். ஸோ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வரும், பேஸும் மேப்பும் வரும். ஸோ என் தம்பி என் பக்கத்தில் இருக்கான். ஹாய். ஸோ அது வந்து லக்கி ஸ்பின் இருக்கும். ஸோ அந்த பொம்பொம்பினி குசினி வாங்கிக்கலாம். வாங்க முடியல, காசு இல்லை நம்மகிட்ட. ஸோ அந்த எவனை வாங்கிக்கலாம், காசு இல்லையே, என்ன பண்ணுறது? ஸோ காய்ஸ் நம்ம போய் பூட்டிக்கலாம். எவனாச்சும் வந்து ஆட்டையை போட்டுருவான். ஸோ என்ன காய்ஸ், கேங்ஸ்டர் ஃபூட்டரா தலை தொங்க போட்டியா? ஸோ தெரில, அப்படி தான் இருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த லக்கி பாக்ஸ் வாங்கிக்கலாம் காய்ஸ். ஸோ நம்மகிட்ட காசு இல்லை, அதனால் வாங்க முடியாது அவனை. ஸோ பொம்போரிலோ க்ரோக்கடிலோ அவனையும் வாங்க முடியாது, எதையுமே வாங்க முடியல காய்ஸ். அதுக்கு நம்மளுக்கு காசு வேணும், அது எல்லா காசையும் எடுக்க வேண்டும். ஸோ இதில் வந்து நிறையா லெவல் இருக்குது. அந்த லெவல்லாம் வேணுன்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். ஸோ லாக் பண்ணியாச்சு. இவன் தான் காய்ஸ் நிறையா கொடுக்குறியா. ஸோ வெளியே பார்த்தீங்களா வந்துட்டு ஓடுறான்.
அவன்லாம் நம்மளோட இதை வந்து பிடிங்கிடுவாங்க. ஸோ இவனை வந்து வாங்க முடியாது, காசு இல்லை. ஆனால் அவன் வந்து நல்லா இருப்பான். ஸோ காய்ஸ் தூக்கிட்டு போறியான் அடிச்சோம்னா நம்ம பேஸ்க்கு வராது. ஆனால் அது யாரோட பேஸ்க்கு இருந்துச்சோ அவங்க பேஸ்க்கு போயிடும். நம்ம அந்த மாதிரி ஹெல்ப்பும் பண்ணிக்கலாம். ஸோ இவனை வாங்க முடியும் காய்ஸ், இவனை வாங்கிடலாம். ஸோ இப்போ பாதி காசு எடுத்துக்கலாம். ஸோ லக்கி பாக்ஸில் வரும், அதில் மத்தேவும் வருவான், நிறைய பேர் வருவாங்க. இங்கே ஒரு கிராஃப்டிங் மிஷின் இருக்கும் காய்ஸ், அதை நான் அப்புறம் காமிக்கிறேன். ஸோ யார் காய்ஸ்? டிடிடி சஹூர். இவன் வாங்கலாம். அவன் நல்லா இப்படி உருண்டுக்கிட்டே இருப்பியான். ஸோ அப்படியே உள்ளே போக வச்சிடலாம். உள்ளே போ. ஸோ கேட் திறந்துச்சு காய்ஸ். ஸோ இவனுங்களை வந்து நம்ம செல் பண்ணவும் முடியும். விற்றோம்னா நம்மளுக்கு இன்னும் காசு கூட கொடுப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாமல் பார்க்குறவங்க லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் இனிமேல் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் கண்டென்ட் வேணுன்னா சொல்லுங்கள், நான் அந்த இதெல்லாம் போடுறேன், அந்த கண்டென்ட்டை. ஸோ அந்த ஸோ எல்லா காசையும் எடுத்துக்கலாம் ஸோ என்னோடய தம்பி தான் வெளியே போய் வாங்குன்றியாங்க கைஸ். ஸோ அது எங்கே அந்த பாக்ஸு? ஸோ இது வந்து நம்ம ஓப்பன் பண்ணோம்னா ஆனால் அது இப்போ வரைக்கும் வாங்க முடியாது. ஸோ டைமண்டில் இருப்பான். நான் பின்னாடி வரான் பார்த்தீங்களா, அவன் தான் அவன். துருளி மேலே துருளிச்சினோ இவன் தான் கைஸ், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லா காசையும் எடுத்துடலாம். ஆனால் நமக்கு இப்போ நிறைய காசு தேவைப்படுது. ஸோ கைஸ் வாங்க இதை லாக் பண்ணிடலாம். ஸோ அப்போ நம்மகிட்ட ஒரே ஒரு பாக்ஸ் தான் எம்டியாக இருக்குது. அது வந்து அந்த மித்திக்கல் கிஃப்ட் அந்த இது வாங்கிக்கலாம். அதுக்காக தான் அந்த இடத்த விட்டு வச்சுருக்கேன். ஸோ அப்போ நம்மளுக்கு போக அந்த தீஃப் வராமல் இருக்க, அது போக இதாகிட்டே இருக்கும், அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அவனை வாங்க முடியாதுங்க கைஸ், அவ்வளோக்குலாம் நம்மகிட்ட காசு இல்லை கைஸ். ஸோ எவனை வாங்க முடியும்? கேக்டோ ஃபேண்டோ. ஸோ காய்ஸ் நம்மளோட தூக்கிட்டு போகிறான். டக்குன்னு போய் லாக் பண்ணிடணும் இதை, ஆனால் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ தூக்கிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அது கீழே வரும். அப்படியே அவங்களோட தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு வந்துடும். வந்து நம்ம ஈஸியாக பார்த்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே தான் போவான். போகிறப்ப வந்து அப்படியே அவனை அந்த கத்தியாட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் அடிச்சு காட்டுறேன் பாருங்க. நான் அடித்தாச்சு, இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நமக்கு நிறையா சப்போர்ட் கொடுங்க. அந்த மாதிரி நிறையா வீடியோ போடுவேன். நீங்கள் சப்போர்ட் கொடுக்க நான் இன்னும் நிறைய வீடியோ போடுவேன். ஸோ எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வீடியோ போடுறப்பெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணி. இல்லாட்டி ஏதாச்சும் டாஸ்க் கொடுங்க, அந்த டாஸ்க்கு நான் பண்ணுறேன். ஸோ நான் அடிச்சிட்டோம். ஸோ அதில் யார் விற்கலாம் கைஸ்? பிர்பிர் பார்த்தா பின் விற்றுலாம் கைஸ். அவன் ரொம்ப காசு கம்மியாக கொடுக்குறியான். அப்புறம் தாத்தா சஹூர், ஃப்ளூரா. ஸோ இவனை விற்றலாமா? ஸோ அவனை விற்றலாம் கைஸ். நிறைய இடம் வேணும் நம்மளுக்கு. ஸோ இவன் வந்து ரொம்ப காசு கொடுப்பான். அது வந்து அப்புறம் அடுப்பே வாங்கிடலாம். ஏன்னா நம்ம அடுத்து பாக்ஸ் வேறு வாங்கணும், அந்த கிஃப்ட் இது. அது நம்ம ஏதாச்சும் அது வாங்கிட்டு இது பண்ணோன்னு வச்சுக்கோங்களே, அப்படி சுற்றி இது பண்ணால் ஏதாச்சும் வரும். அந்த பாக்ஸ் வந்து ஸ்பின்னிங் ஆட்டை தான்.
ஸோ இங்கே வந்து ஒரு கிராஃப்டிங் இது இருக்குது கைஸ். அதில் வந்து நம்ம ஏதாச்சும் பிரெயின் டாட் கேட்பாங்க வர்றப்ப. அதை நம்ம கொண்டு போய் வச்சோம்னா நமக்கு தருவாங்க. ஏதாச்சும் லக்கியானதாக தருவாங்க. ஸோ அப்போ அது காமிக்கிறேன் எங்கே இருக்குன்னு. இது வந்து ஃபார்ச்சூன் வீல். இனி வந்து 6 நிமிஷம் இருக்குது அதுக்கு. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு கேலக்ஸி மோடு. ஸோ அதுக்கெல்லாம் காசு கேட்குது. ஸோ நம்ம வீட்டை போய் பார்ப்போம். ஸோ இவனை பாருங்க கைஸ். ஆனால் அவனை வாங்க முடியாது. ஸோ இப்போ நம்ம காசு எடுத்துக்கலாம். அந்த இதையும் பேஸையும் நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம், பூட்டிக்கலாம். ஸோ கேப்புச்சீனோ அசசீனோ யாருன்னு காட்டுறேன். இவன் வந்து பார்க்க நருட்டோவாட்டவே இருப்பான். அந்த சிம்பிள் கூட இருக்கு பாருங்க. ஸோ அது வந்து டிம் சீஸ் கோல்டன். ஸோ இவனை வாங்குறதுக்கு நம்மள்கிட்ட காசு இல்லை அவ்வளோக்குன்னு. ஸோ அதில் வந்து ஸ்ட்ராபெரி ஸோ இருங்க கைஸ், அந்த பேர் எனக்கு தெரியாது, எனக்கு தம்பிக்கு தெரியும். அது என்ன பேரா? அந்த ஸ்ட்ராபெரி ஒரு எலிஃபேண்ட் வருவான்ல, அவன் பேர் என்ன? ஸ்ட்ராபெரி எலிஃபேண்ட்டுன்னு நினைக்கிறேன். அவன் கூட அதில் வருவான். ஸோ இப்போ நான் நிறையா காசு எடுத்துக்கலாம். அந்த ஸ்ட்ராபெரி இது எனக்கு வாயிலே வராது, அதனால தான் என் தம்பிட்டு கேட்டேன் நானும். ஸோ வீடியோ எவ்வளோ செகண்ட் போயிருக்கு? 12 செகண்ட் ஆயிடுச்சா? ஸோ யாரெல்லாம் பிகேஎல் பார்ப்பீங்க, ப்ரோ கபடி லீக், இன்றைக்கி வந்து தமிழ் தலைவாஸ்க்கும் ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கும் நீங்கள் யார் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு கீழே அப்படியே கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. தமிழ் தலைவாஸ்னால் எல்லோ போடுங்க, ஹரியானா ஸ்டீலர்ஸ்னால் ப்ளூ போடுங்க. ஸோ யாருக்கு நிறையா ஓட்டு வருதுன்னு பார்ப்போம். அதே போல் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். நேற்று தமிழ் தலைவாஸ் விளாண்டாங்க, ஆனால் தோத்துட்டாங்க. ஸோ அடுத்து நாங்கள் கிரிக்கெட் விளாட்றலாம் எடுத்து போடுவோம். டென்னிஸ் பேட் வச்சு இது பண்ணி விளாடுவோம். டென்னிஸ் பேட் வச்சு ஸ்பாஞ்ச் பால் வச்சு விளாடுவோம். ஸோ இங்கே நிறையா இது இருக்குது. ஸோ இன்னும் 6 செகண்ட் இருக்குது நம்ம பேஸ் கேட் இதாக. ஸோ அந்த த்ரிக் த்ராக் பராபும் நிறையா காசு கொடுக்குறாங்க காய்ஸ். ஸோ அந்த பாக்ஸே வரமாட்டேங்குது காய்ஸ் ரொம்ப நேரமா, என்ன விஷயம்னு தெரில. பிப்பி அவகாடோ பொனேக்கா அம்பாலாபு. ஸோ அவன் வந்து ஃப்ராக் தான் கைஸ். ஃப்ராகில் வந்து டயர் கட்டி விட்டா அப்படி இருப்பான், அதாட்டதான். ஸோ இங்கே ஷாப்பும் இருக்குது. அதில் நம்ம நிறையா ட்ராப் வாங்கலாம். ஹனி தேனி அது விரட்டும். இப்போ நம்மளோட திங்ஸ் ஒருத்தவங்க எடுத்தாங்கன்னா அது விரட்டும். ஸோ நான் அடித்து போட்டேன், ஏன்னா நம்ம வீட்டுக்கு போயிடுவாங்க கைஸ். புர்பூர் பார்த்தப்பீங்க எவ்வளோ ஸ்பீடாக போகிறான் பாருங்க. ஸோ இவனை வாங்க முடியாது. ஸோ கிஃப்ட் பாக்ஸே வர மாட்டேங்குது கைஸ். டி சஹூர் தான் கைஸ் வரையான். அதுவும் பாக்ஸ் தானா, கிஃப்ட் பாக்ஸ் ஆட்டம் இல்லை, வெறும் பாக்ஸ். ஸோ திறந்துருச்சு நம்ம பேஸ். ஸோ இதில் வந்து நிறையா இந்த இது பேகு, இதில் வந்து கேரக்டர்ஸ் நிறையா பேர் இருப்பாங்க.
இந்த பேக்கில் வந்து நிறைய பொருள் வச்சுக்கலாம். அந்த கேமரா வந்து மாற்றிக்கலாம், ஆங்கிள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த இப்படி சர்க்கிள் ஆர்ட் இருக்குல்ல க்ரீன் கலரில், அது வந்து இது ரீஸ்டார்ட்டு. ஸோ நம்ம பேஸை பூட்டிட்டு இந்த ஸ்பின்னு போய் பார்ப்போம், ஸ்பின் வருதா என்னன்னு. ஸோ இல்லை காய்ஸ், வரமாட்டேங்குது. ஸோ இதுதான் காய்ஸ் அந்த ஷாப்பு. ஏன்னா டைமண்ட் ஷாப் இருக்குது. இந்த ஷாப்பில் நிறையா திங்ஸ் இருக்கும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வாங்கிக்கலாம். இதெல்லாம் 1 ரீபர்த் அந்த மாதிரி வேணுமாம்மா. ஸோ இப்போதைக்கு நம்ம இது வாங்கியிருக்கோம். வந்து வேகமாக ஓடுறது, செம வேகமாக ஓடுவாங்க கைஸ். எனக்கு ஸ்பீடை மட்டும் பாருங்களேன் நீங்கள். பாருங்கள் ஸ்பீடை பாருங்கள். இப்போ அங்கே ஏதாச்சும் நமக்கு வேணுன்ற பிரைன் ராட் போதுன்னா குதிச்சு அப்படியே போய் இப்படி எடுத்துருவியான். ஆனால் அதுக்குள்ளே அது போயிடுச்சு. அந்த பிரைன் ராட் தான் நான் எடுக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இதில் திருப்பி ஏதாச்சும் வாங்க முடியாதான்னு பார்ப்போம். ஸோ அந்த ட்ராப் மட்டும் நிறையா வாங்க முடியும் கைஸ், ஆனால் அந்த இதெல்லாம் ஒன்றுமே வாங்க முடியாது. ஸோ நம்மளோட பேஸ் எத்தனை அவ்வளோதான் திறந்துருச்சு. ஸோ இவனை தான் நான் வாங்கலான்னு இருந்தேன், ஆனால் காசு பத்தலை. ஸோ இவனை வாங்கலாமா காய்ஸ்? இதுக்கும் காசு பத்த மாட்டேன், ஆனால் காசு நம்ம நிறையா இருக்கே காய்ஸ். ஸோ இவனை வாங்கலாமா? வாங்க முடியாது. ஸோ இவனை எவனையுமே வாங்க முடியல காய்ஸ். ஸோ அந்த பாக்ஸ் வந்துச்சுன்னா ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே வீடியோ எண்ட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஆனால் ஒரு பாக்ஸ் கூட வர மாட்டேங்குது. ஏய் அமுச்சுட்றா நிறையா பாக்ஸ். அடே அவன்கிட்ட திருப்பியான் கைஸ், அவன் தான் அமுச்சு விடுவான். சர்வர் லக் நோ ஆட்ஸ் அதை மாதிரி நிறையா இருக்குங்க. ஸோ இப்போ நிறைய காசு நமக்கு தேவைப்படுது, அதனால் எடுத்துக்கலாம். இன்னும் நம்ம பேஸ் கூட்ட 2 செகண்ட், 1 செகண்ட் 0. இப்போ அங்கே பாக்ஸ் போகிறான்னு வச்சுக்கோங்களே, இப்படி வேகமாக அடுத்து போய் கொடுத்தா எடுத்துடலாம். சொன்னாங்க ஹேமரே வரமாட்டேன், அந்த டப்பாவே கிஃப்ட் டப்பாவே வரமாட்டேங்குது. யார் வீட்டில் அந்த கிஃப்ட் பாக்ஸ் இருக்கா? இருந்துச்சுன்னா நம்ம அப்படியே தெஃப்ட் பண்ணிடலாம். தெஃப்ட் பாருங்கள், ஸ்பீடை பாருங்கள். இந்த 1 செகண்ட் கூட நான் வந்துட்டேன். சொன்னாங்க அந்த பாக்ஸே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த பேஸ் திறக்க 21 செகண்ட் இருக்குது. ஸோ இங்கே இருக்குது காய்ஸ் அந்த பாக்ஸு. ஸோ நம்ம ஆட்டையை போட்டு போக பார்ப்போம். நம்ம இதில் திங்ஸ் எல்லாம் இருக்குது, அதுதான் எனக்கு ஒரு பயமாக இருக்குது. சொல்லுங்க எடுத்துகிட்டு வேகமாக போக முடியாதுன்னா போயிடுவோம். ஸோ இங்கே வந்துட்டாங்க காய்ஸ். ஸோ நான் அடிச்சுட்டு போடாடி போடா. ஸோ நம்ம வெளியே போயிடலாம் கைஸ். இப்போ வந்து வேகமாக ஓட முடியாது கைஸ். ஸோ மெதுவாக தான் போவான். நம்மளோடது யாரும் தெஃப்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ கைஸ், ஆடா பாவி பக்கத்தில் வந்தேன் கைஸ். என்னோடதை எடுத்து போகிறேன். ஸோ கைஸ் டக்குன்னு இது எடுத்துக்க முடியல. போ என்னோடதை எடுத்து போகிறான் கைஸ். ஒரு செகண்ட் நம்மளோட இதே போயிருக்கும் கைஸ். நல்ல வேலை சேவ் பண்ணிட்டேன்.
ஸோ நம்ம அவனோட தூக்கலான்னு பார்த்தா அவன் நம்மளோட தூக்குறான் காய்ஸ். ஸோ இங்கே இருக்குது காய்ஸ். ஸோ இன்னும் 6 செகண்ட் இருக்குது. ஸோ காய்ஸ் உள்ள வச்சு லாக் பண்ணிட்டான். ஸோ நம்ம ரீஸ்டார்ட் கொடுத்தோம்னா இங்கே அவ்வளோ வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ எப்படி இதுதான் மேஜிக். ஸோ அந்த காயில் எடுத்துக்கலாம். ரொம்ப வேகமாக போகிறான் அந்த காயில். ஸோ என்னோட தம்பி என்ன கேம்னு கேட்குறான் இந்த கேமு. ஸோ இங்கே இருக்குது காய்ஸ். 35 செகண்ட்ஸ் இருக்குது. இங்கிட்டு பாக்ஸ் வருதா? ஸோ வரல காய்ஸ். இப்போ நம்ம ஸோ அந்த ஆடு கொடுத்து நோ ஆட்ஸ் அவைலபிள்னு வருது. ஸோ ஓகே பரவாயில்ல விடுங்க. அப்படியே சும்மா ஆட்டே பண்ண முடியாது. ஸோ காய்ஸ் எடுக்க முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த பேரியர் இருக்கனால எடுக்க முடியல காய்ஸ். ஸோ நம்மளை அடிச்சு போட்டான். ஸோ நம்ம வீடு 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 யாரும் எதையும் எடுத்துடக்கூடாது. ஓனோ ஓனோ பயமாகவே இருக்குது. வேணாச்சும் எடுத்துருவானோன்னு. ஸோ இங்கே ஒரு இதுவும் இல்லை. இங்கே இருக்குது இன்னும் எவ்வளோ 40 செகண்ட் கைஸ். இங்கே 41 செகண்டு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நமக்கு அந்த பாக்ஸ் தான் கைஸ் நமக்கு வேணும். இங்கே பாக்ஸ் இல்லை. ஆனால் எங்கேயுமே பாக்ஸ் வச்சுருக்க மாட்டீங்க. ஸோ திறக்க போகுது கைஸ். இது எவ்வளோ செகண்ட் இருக்குது? 11 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ காய்ஸ் அவன் உள்ளே போயிட்டான். ஸோ எல்லாரும் பிடிச்சானுங்க காய்ஸ். ஸோ என்ன காய்ஸ் ரொம்ப நேரம் ஆச்சு காய்ஸ். ரொம்ப ஆச்சு போச்சு. அப்பா இது வேறு காய்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. என்னமோ காசு கேட்குது. அந்த காசு எனக்கு வேணாம். ஸோ பேர் பொம்பினி குசினி. ஸோ பேரே வித்தியாசமாக இருக்குது கைஸ். ஸோ உனக்கு வந்து 23 செகண்ட்ஸ் இருக்குது. 23 செகண்ட்ஸ் நீ எவ்வளோ நேரம் இருக்குது. ஸோ இது ஸோ லாக் பண்ணிட்டு அப்படியே அங்கிட்ட எங்கேயாச்சும் ஆஃப் பண்ணி வச்சுக்கலான்னு பார்த்துட்டு வருவோம். அது எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கொஞ்சம் செகண்ட் தான் இருக்குது. அந்த பொண்ணு வருது அடி போ. ஸோ அடிச்சிருச்சு காய்ச்சி நம்மளை. ஏமா ஒன்று இப்போ நம்ம வெளியே லாக் பண்ணிடும். ஸோ ஏமா வெளியே இருந்தாச்சு காய்ஸ். இப்போ லாக் பண்ணி போயிருக்கான். ஸோ என்ன காய்ஸ் நம்மளுக்கு அந்த இதே வர மாட்டேங்குது பாக்ஸு. நம்ம பாக்ஸ் வர மாட்டேங்குது. இன்னும் போட் இருக்கு. வேணாம் ஸ்பைஸ்
OMG நான் உள்ளே ஸ்டக் ஆகிருப்பேன் நேரம். ஸோ ஏன் கைஸ் இந்த பாக்ஸே வர மாட்டேங்குது. இங்கிட்டும் இல்லை. ஸோ கைஸ் எடுத்துகிட்டு ஓடிடலாம். ஸோ ஓடிடலாம் கைஸ். வாங்க வாங்க வாங்க. ஸோ அது வரைக்கும் போனால் போதும் கைஸ். ஸோ கைஸ் எடுத்துட்டேன் போடுங்க. இங்கே பாருங்க கைஸ். ஸோ அது என்ன பண்ணுன்னு தெரியல கைஸ். ஸோ சவுண்டாக தான் பேசேன்டா. ஸோ அப்புறம் என் தம்பி விளாட்றியான் என்னமோ பண்ண போறியான். ஓப்பன் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஒன்றும் பண்ண முடியல கைஸ். என்னாச்சுன்னு தெரில. திவானாடா செல்லா இருந்தா காணா போயிருந்தா வானண்டா தூக்கி இங்கே போட்டா. என்ன காய்ஸ் அந்த பாக்ஸை எப்படி ஓப்பன் பண்ணுறேன்னு தெரில. இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம் அந்த பாக்ஸை. அதை எப்படி ஓப்பன் பண்ணுறோன்னு கூட தெரில. ஸோ நம்ம பேசு எவ்வளோ செகண்ட் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த இந்த ஒரு பாக்ஸ் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் போடணும்னு நினைக்கிறேன். எனக்கு போட்டு பார்ப்போம். ஸோ அந்த பாக்ஸில் போட்டு பார்க்கலாம் கைஸ். ஸோ போட்டாச்சு. ஸோ மாட்டிக்கிச்சு. ஸோ இன்னி ஃபார் பிரைன் சார் வெளியே போடா வெளியா. ஸோ 14 ரூபா தான் எங்கள் காய்ஸ் கொடுக்குறியான். சொன்ன காய்ஸ் எங்கே காய்ஸ் போச்சு? இங்கே போச்சா? காணா போச்சு. ஸோ இங்கே எடுக்க முடியுது காய்ஸ். எடுத்து அப்படியே எவ்வளோ போட முடியுதான் பார்ப்போம். எஸ் இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. ஃபுட்டு ஸோ இவனையும் நம்ம போடலாம். அதில் ஆகுது இவன் அப்போ தான் வேறு 4 தான்டா. இப்போ ஏற்கனவே 3 போட்டேன். உனக்கு ஓடுமா வெளியே. என்னோட வீடு போ. என்னோட இது பா வெளியே ஓடி போயிரு. இதை எடுத்துட்டு வேமா போய் வச்சுட்டு வந்தலாம் காய்ஸ். இதில் என்ன இப்படி பறந்துடுறா. ஸோ காய்ஸ் என்ன நடந்துச்சுப்ப இருக்குது. ஒரு லிவர் இருக்குல்லண்ணா அதான் ஆன் பண்ணு. டைமண்ட் இல்லையே. நம்ம இது வேற பேஸ் வேற இருக்குடா. அடா அவ்வளோ போட்டு ஒன்றுமே ஆகலை. இன்னும் கொஞ்சம் போட்டு பார்க்கலாமா? ஒரு இது மட்டும் போட்டு பார்க்கலாமா? போட்டோ உள்ள நிற்குமானு தெரியலையே. டொமில் என்ன காய்ஸ் நிற்க மாட்டேங்குது. நீ எனக்கு வேணாம். ஸோ இப்போ நம்மளுக்கு மில்லியன் வேணும். இப்போ நம்ம கேட தான் இருக்கோம். ஸோ நான் விளையாடுற கேம் என்ன கேம்னு கேட்டுருக்கேன் காய்ஸ். ஸோ அந்த ஒரு இது போச்சு பார்த்தீங்களா, அதை நான் போய் வாங்க முடியும். என்ன காய்ஸ் இது போட்டு இதை வாங்க முடியும். அவ்வளோதான் போடுங்க காய்ஸ். ஸோ நம்மளுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். அடுத்தடுத்து நம்ம ஸோ ஒரு 15 மினிட்ஸில் வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ 29 ஆச்சு காய்ஸ். ஸோ பாய். இந்த வீடியோவோட எண்ட் ஆகிக்கிறேன். ஸோ நான் அப்படியே சொன்னதை கமெண்டில் போடுங்க, எல்லோவா ப்ளூவான்னு.
ஸோ பாய் பாய் வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். ஸோ கமெண்ட்டில் போட்டுருங்க.